objection. Mannar DS நீங்க கொடுக்கலையா? No objection. Mining நிக்கலாம். அந்த கம்பெனி அன்னைக்கு காட்டினாங்க தானே. DCC இல்ல கூட்டத்துல காட்டினாங்க. No objection கேக்குறேன். Mining இல்ல. நீங்க அப்படி கதைக்கல. அப்படி என்ன காட்டுங்க நீங்க? நான் காட்டதான் சொல்றேன் நான். நான் உங்கள்ட்ட no objection லெட்டர் நான் கண்ணால காட்டுறேன். நீங்க கொடுத்தீங்க. சரி, நான் அதை தெளிவுபடுத்துறேன் சார். தெளிவுபடுத்து. நீங்க சொல்றீங்க இல்ல இந்த பாருங்க கொடுத்தீங்கன்னு சொல்றேன். சேவையருக்கு லெட்டர் சேவையை பண்ண சொன்ன லெட்டர் தான் கொடுத்துருக்கு. ஆய்வு நோக்கத்துக்காக சேவை பண்ண சொல்லி சிலர்கிட்ட இருந்து லெட்டர் வந்த பிற்பாடு கரையோரத்துல இருந்து வந்த கூட மைனிங் இருக்கு. நோ ஆப்ஜெக்ஷன். மைனிங் நோ ஆப்ஜெக்ஷன். சேவை பண்றது கொடுத்த ஆந்திரம் மைனிங் தான் அடுத்தது. நீங்க போன அவசரம் என்ன அப்படின்னு நோக்கற ஆதி நீங்க இன்னைக்கு இருப்பீங்க நாளைக்கு போயிருவீங்க. நீங்க எப்படி கொடுப்பீங்க? எங்களோட கதைக்கு அப்போ நீங்க அவசரம் கொடுத்தீங்க. இல்ல கடந்த காலங்களோட டிசிசில நாங்கள் அனுமதி தரவில்லை. ನಮಗೆ ಸಲ್ಲೋರಿ ನಿಮ್ಮ ಕರೆಂಟ್ ಬಿಟ್ಟರೆ ಸಲ್ದಿ ಅರಗಣೆ ಲೋನ್ ಅರಗಣೆ ಕರೆಂಟ್ ಮೆತನ ಜನತಾವಗೆ ವಿರೋಧಿ ಆಗ್ತೀನವ ಮಂತ್ರಿಗಳಿಗೆ ವಿರೋಧಿ ಆಗ್ತೀನವ ಈ ಸಲ್ಲಿ ಕಂಡದ್ ಬೇ ಮೇ ಪ್ರಾಜೆಕ್ಟ್ ಮಾಗಿ ಅಪಿಟ ಹರಿ ವೆಲಾವತಿಯ ಮೇವಾಗೆ ಟ್ಯಾಂಕರ್ ಹರಿಯ ಬಿಲ್ಲ ಜಿಎ ಟೇಬಲ ಅಪಿಟ ಹಿಂದೆ ಕೇಳ ಚಾಕ ಚಾಕರ ಬೇಕೆ ಅಸಾಧಾರಣ ಮಿನಿಸ್ಟರ್ ಪ್ರಶ್ನೆ ಆಗ್ತದೆ ಅಂತ ಉದಾಹರಣೆ ಇಲ್ಲ ಎಲ್ಲ ವೇಳೆ ಮೇಲೆ ವಾರಿಗೆ ವೇಳೆಗೆ ಅದು ಒಟ್ಟು ನೋ ಆಬ್ಜೆಕ್ಷನ್ ಗುರುತು ಕೋಣ ನಾನು ಪ್ರಶ್ನೆ ನೋಡಿ ನಾನು ಮಾವಟ ಮತ್ತದ ಬಾಧಿಕ ಬರಬಹುದು ನೋ ಆಬ್ಜೆಕ್ಷನ್ ಸೇಲಾರ್ ಈ ಫಾದರ್ ಕೇವಲ ಗಮಯ ಮಿನಿಸ್ಟರ್ಗೆ किसमें ಸಾಕಚ್ಚಾ ಮೊಕರ තමයි මේක කරගෙන යනවා කියලා. අවසර ඉල්ලලා තියෙනවා කියලා. අපි පොඩක් මේ සතිය මේ පාර විතරක් පෙන්ඩින් කරලා මිනිසුත් එක්ක සාකච්ඡා කරලා නෙක්ස්ට් වීක් එකට ගමු. இந்த மூணுல நாங்க வந்து வேற எங்களுக்கு ஆப்ஷன் மாரோட தனிப்பட்ட கோபதாவோ ஜியோடையோ ஏடியோட தனிப்பட்ட கோபதாங்க கிடையாது. மக்களுடைய பிரச்சனை மக்கள் பாவம் தான் ரோட்டுக்கு எங்களை எழுப்பி ஆக்குறாங்க. நாங்க டிசிசிக்கு வாரோம். அப்ப நாங்க வர வேண்டிய தேவை இல்லையே. නමුත් රටටයි ප්‍රදේශයටයි ජනතාවටයි ප්‍රයෝජන වන ප්‍රොජෙක්ට් වලට අපි කැමතියි. ඒ වගේම ජනතාවටයි ප්‍රදේශයට හානියක් එන්නේ නැතුව කරන ඕන දෙයකට අපි සූදානම්. மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்தை உடனடியாக இடைநிறுத்துமாறு இன்றைய மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரனின் நெறிப்படுத்தலின் கீழ் பிரதி அமைச்சரும் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான உபாலி சமரசங்கவின் தலைமையில் இன்று மன்னார் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது. குறித்த கூட்டத்தில் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான ரிஷாட் பதியுதீன், முத்து முகமது, காதர் மஸ்தான், ரவிகரன் ஜெகதீஸ்வரன் ஆகியோர் உட்பட பிரதேச செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள், முப்படை அதிகாரிகள், அரசு உத்தியோகத்தர்கள், சிவில் சமூக அமைப்புகள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது மாவட்ட மட்டத்தில் கலந்துரையாடப்பட வேண்டிய பல்வேறு விடயங்கள் மற்றும் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சினைகள் குறித்து விரிவாக ஆராயப்பட்டது. இதன்போது இங்கு கருத்து தெரிவித்த ரிஷாட் பதியுதீன் அடுத்த பிரதேசோட மந்திரி நானாட்டான போடுவான் குசல் வெண்ண போடுவான் மந்திரி இன்னும் ஏ கட்டியத்துக்கு சாகச்சா करना अभी प्रश्न करता අවශ්‍යද මේ ප්‍රශ්න අපිට ප්‍රශ්න නැහැ මොකද දේවල් කරත් මේගොල්ලෝ ඔක්කොම නිකන් වෙන වෙන දේවල් පකා දීලා එක එක දේවල් දීලා ඔක්කොම කරගෙන ඉන්න මෙතන ඉන්න අන්තිම අවසර ගන්න එන අපි ඔක්කොම නිකන් කැපට්ස් වගේ ඉන්නෝ சொல்றதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். ஐயா எங்களை கதைக்க விடுங்க இருக்கா, எங்களை கதைக்க விடுங்க. நீங்க கதைக்காம நிப்பாட்டி உங்களோட கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. நாங்க சொன்ன டிசிசில எடுத்த மீட்டிங் 2 முடிவு எடுத்து ஒன்று மன்னார் தீவுல மண் அகழ்வு இல்லை என்று எடுத்த முடிவு டிசிசில. அது 2 மண் அகழ்வுக்கு நாங்க கொடுக்கிறது எடுத்த முடிவு அப்படி இருக்கணும். மற்றது இந்த ஜனாதிபதியோட கதைக்கு தான் அடுத்த டெவலப்மெண்ட் செய்யணும்னு சொன்னது. அதுக்கு முதல் 2 டெவலப்மெண்ட் கொடுத்து அங்க ஒரு மின்பவர் வந்து நடந்த ப்ராஜெக்ட் நடந்தது. யாரு கொடுத்தது? யாரு கதைச்சிங்க? மக்களோட கதைச்சிங்களா? என்னன்னு கொடுத்தீங்க? அதானே அதான் கையெழுத்தையும் காட்டுறாங்க எங்களுக்கு. பிரதேச செயலாளர் இது நீங்க கொடுத்தக்கூடிய காரணம் சொல்லுங்க, என்னன்னு கொடுத்தீங்க? உங்களை மட்டும் எல்லாரும் என்ன சொல்றேன் எல்லாம் கிடைச்சிட்டு இல்ல இல்ல ஒரு இதுவும் அவசர ஹப்புனாக்கி தெக்கிவே மன்னார்ම போய் அவங்க කියන්නේ ஜம்பிங் கல்ச்சர் நான் கலைக்கு அந்த தாழ்வாடு கோயிலுக்கு பின்னால் நடக்கிறதுக்கு அந்த அவன் எடுத்து காட்டுறான். ஜேம்ஸ் காட்டுறான். டிஎஸ்எம் ஜிஎன் பெர்மிஷன் தந்திருக்காங்க, சட்டை இருக்காங்க.
மக்களோட இது அவங்க சொல்ற சில ஆவத்தூர் எனக்கு தெரியும். அது பின்போஸ்ட் ஆக்கள் இவதான் நான் வர வேணாம்னு சொன்ன ஆக்கள். இவன் மக்களுக்கு போய் சாமான கொடுத்து ஜெனரேட்டர் கொடுத்து டிஎஸ் அஞ்சனோடு சேர்ந்து அந்த இது போட்டது. அங்க மக்கள் தூங்க இல்லாம இருக்கிறாங்க, கால்நடை வளர்க்க இல்லாம இருக்கிறாங்க, தோட்டம் இல்லாம இருக்கிறாங்க. எல்லாம் ஏமாத்துறது நடந்தோட நீங்க எல்லாம் திரும்ப திரும்ப மக்கள் ஏமாத்தப்பாங்க. இது பாரத் சொல்ற மாதிரி இவ பின்பற்றத்தால போய் சனத்துக்கு சாமான்கள் கொடுக்கும். அது நடக்குது. அப்படி கொடுத்து அந்த சனத்தை வளர்ச்சி எடுக்கணும்ன்ற ஒரு நிலை இருக்குது. இது மக்களை மீறி வர முடியாது. வீதி போட்டு கொடுத்துருக்காங்கல்ல சவுத் பார்ல இல்ல நான் சொல்றது தெளிவா ஜனம் எல்லாத்துக்கும் விளங்கப்படுத்தணும். நம்மளால இதுல எல்லாருக்கும் தெரிய மாட்டேங்குது. நீங்க என்ன செய்தாலும் நாங்க விட மாட்டோம். நீங்க எல்லாம் மண்ணாளுக்கு 70,000 பேர் கொண்டு போட்டு செய்யுங்க. சரிதானே? எங்களுக்கு கலைக்கிறதுக்கு இந்த இடத்துல இடம் தரணும். நீங்க கலைக்க கூடாது நீங்க நெருச்சல் செய்யலாம். யார் என்பவருக்கு நாங்கள் எதுவும் இல்ல, மக்களோட கலைப்போம். அவசரம் தெரியும் அப்படி நோக்கறா நீங்க இன்னைக்கு இருப்பீங்க, நாளைக்கு போயிருவீங்க. நீங்க எப்படி கொடுப்பீங்க? எங்களோட கதைக்காம நாங்க மக்களோட வாழ்றாங்க இந்த மாவட்டத்தில். நீங்க அவசரம் கொடுத்துக்கிறீங்க. கடந்த காலங்களோட டிசிசில நாங்கள் அனுமதி தரையில்லை. பூநகரில கொடுக்கறதுக்காக கிளிநொச்சி டிசிசில அனுமதி கொடுத்தாங்க. நாங்கள் ஜனாதிபதி செயலகத்திலிருந்து ஜனாதிபதி கதைச்சோட நாங்கள் அனுமதி தரையில் டிசிசி அனுமதி தரையில்லை. உயர் சட்ட டிசிசி அதில் நாங்கள் அனுமதி தரையில்லை. அது எங்க எடுத்தீங்கன்னு தெரியாது. පාදුත් කියනවා ගමේ මිනිස්සුත් එක්ක කිසිම සාකච්ඡාවක් නොකර තමයි මේක කරගෙන යනවා කියලා. අවසර ඉල්ලලා තියෙනවා කියලා. අපි පොඩ්ඩක් මේ සතිය මේ පාර විතරක් පෙන්ඩින් කරලා මිනිස්සුත් එක්ක සාකච්ඡා කරලා නෙක්ස්ට් වීක් එකට ගමු. ඒ ආයතනට යවත නැහැ නේ. බින්ද අර උඩ කතා කරන්න ඕනේ. චලන කමෙන්ට් ආයේ. දැන් ඕගොල්ලෝ මම හම්බෙච්ච වෙලාවේ ඔයගොල්ලෝ කිව්වා ඔයගොල්ලෝ සිංහල තේරෙනවද? ඔගොල්ලෝ මහම්බෙන්ට අපලාවේ ඔගොල්ලෝගේ කවුද ව්‍යාපෘති කාර්යවල වෙලා ඔගොල්ලන්ට අදාළ රජයේ සියලු අවසර ලැබිලා තියෙනවා. දැනට ඔගොල්ලෝ ව්‍යාපෘතියක් පටන් ගන්න යනවා. මේ දෙවෙනි අතට කිව්වා. ඒක මේ සඳහා ඉතින් ඔගොල්ලන්ට සියලු මේ මණ්ඩල දිස්ත්‍රික්කයේ සහ ජාතික වට්ටමේ අවශ්‍ය සියලු දේවල් දුන්න බව කිව්වා. இவங்க வந்து நாங்க சொன்னாங்க மக்களோட கதைக்க சொல்லி மக்களோட கதைக்காக தான் மறுபடியும் கடிதம் நாங்கள் ஆட்சேபனை கடிதம் வைக்கிறோம் கொடுக்கல. ஆனா அவர்கள் அந்தந்த டிபார்ட்மெண்ட் என்விரான்மெண்டல் அதுல இருந்தாலும் தனித்தனி திணைக்கிறாங்க. அவையிட்டு எடுக்கணும் ஹோல்சேல் கன்செஷன் எடுத்து போட்டு செய்யணும். நாங்கள் மாவட்ட செயலோ பிரதேச செயலமோ நாங்கள் அப்படியான கடிதங்கள் ஒன்றும் வழங்கியது. அப்படி சொன்னால் அதுக்காண்டிதான் நாங்கள் ஒவ்வொரு விடயங்களையும் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிட்ட போட்டு அதிலே ஏதாவது தீர்மானம் இருந்தால் தான் இந்த மாவட்ட செயலத்தால் அனுமதி வழங்கப்பட முடியும். ஆனால் இப்படி பிரதேச செயலாளர்களை இதுல கூட்டத்தில் அப்படி இருக்கிறத நான் நன்மையாக இருக்கிறது. மன்னார் டிஎஸ் நீங்க கொடுக்கலையா? நோ அப்ஜெக்ஷன். மைனிங் நிக்கலாம். அந்த கம்பெனி அங்கே காட்டினாங்க தானே. டிசிசி இல்ல கூட்டத்தில் காட்டினாங்க. நோ அப்ஜெக்ஷன் கேட்டது. மைனிங் இல்ல. நீங்க அப்படி கதைக்கலாம். அப்படி என்ன காட்டுமா நீங்க? நான் காட்டதான் சொல்றேன். நான் உங்கள்ட்ட நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் நான் கண்ணால காட்டுறேன். நீங்க கொடுத்துக்கிறீங்க. சரி, நான் அதை தெளிவுபடுத்துறேன் சார். சேவை பண்ண சொன்ன லெட்டர் தான் கொடுத்திருக்கு. ஆய்வு நோக்கத்துக்காக சேவை பண்ண சொல்லி சேவை இருந்து லெட்டர் வந்த பிற்பாடு கரையோரத்துல இருந்து வந்த பிறகு மைனிங் இருக்கு. நோ அப்ஜெக்ஷன். மைனிங் நோ அப்ஜெக்ஷன். சேவை பண்றது கொடுத்த அப்புறம் மைனிங் தான் அடுத்தது. நாங்களும் மேட்ச் படிச்சு போட்டு தான் இன்ஜினியரிங் முடிச்சு போட்டு தான் வந்திருக்காங்க. சேவை பண்ண கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு பிரதேச செயலாளர் அடிப்படையில் சார் கோஸ்டல் கன்சர்வேஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து மாவட்ட செயலாளருக்கு கடிதம் பெறுது. இதை செவியர் ஆய்வு செய்யறதுக்காக இஐஏ செய்யறதுக்காக சேவை பண்றேன். சேவையிட்ட இருந்து எனக்கு வருது இல்லை. ஒபிஷியலா நான் சேவையை பண்றதுக்கு கொடுக்க மாட்டேன் என்று ஒபிஷியலா சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. நீங்க அப்படி சொல்லிருக்கீங்க. அதான் நான் சொல்றேன். எல்லாருக்கும் ஒபிஷியல் அந்த கூட்டத்தில் சொல்றேன். இந்த மாதிரியான ப்ரொஜெக்ட்கள் வந்தா நோ அப்ஜெக்ஷன் கொடுக்க வந்து எங்களோட கொஞ்சம் கதைச்சு கொள்ளணும்னு சொல்றேன். இல்ல தவறு இல்லையே. நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் இல்ல சார். அது தூக்கி
காட்டுறத நான் கண்ணால போய் சொல்ல மாட்டேன். இல்ல நானும் போய் சொல்லல சார். நோ அப்ஜெக்ஷன் லெட்டர் கொடுத்திருந்தா நான் இந்த பதவியை விட்டுட்டு போறேன் சார். என்னது நான் சேவையா டிபார்ட்மெண்ட்டுக்கு சேவையை பண்ண சொல்லி கொடுத்திருந்தேன். என்ன பர்பஸ் நீங்க சொல்லுங்க. என்ன பர்பஸ்? சுற்றுச்சூழல் ஆய்வு செய்யறதுக்காக என்ன பர்பஸ்? அந்த ப்ராஜெக்ட் என்ன பர்பஸ்? மைனிங் ப்ராஜெக்ட். மைனிங் ப்ராஜெக்டுக்கு ஆரம்ப கட்டம் கொண்டு வந்தா பொதுவா அந்த மக்கள் மத்தியில் ஒரு பயம் இருக்கு. மன்னார் ஐலண்டுக்குள்ள மைனிங் செய்தால் இந்த தாண்டி போயிடும், வாழையிலாது முந்தியெல்லாம் மைனிங் செய்து குச்சவெளி போன்ற பகுதிகள் எல்லாம் சீரழிஞ்சு போயிருக்கிற பயம் ஒன்று இருக்கு. அப்ப சேவை பண்ண ஆரம்பத்தில் எலோ பண்ணினால் இனி அவன் காசை கொண்டு செலவழிச்சு சேவை பண்ணி எல்லா வேலையும் முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் வேணாம்னு சொன்னா எங்கள பக்கமும் உள்ளதானே. நாளைக்கு நீதிமன்றம் அங்கங்க போகும்போது உங்களோட ஆபீசர்கள் லெட்டர் மாறலாம் அவங்க காட்டுப்படும். அதுதான் சொல்றேன். தயவு செய்து சொல்றேன். இதுக்கு பிறகு இந்த மாதிரியான வேலை வரும்போது டிசிபி இருக்குது. இப்ப பிரதேச சபை வந்துட்டு எல்லாம் வந்தாவா இப்ப நீங்க இங்க போட்டிகளா இருந்தா நாங்க டிஸ்கஸ் பண்ணி போட்டு சொல்றோம். உங்களோட ஆபீசர் மாற வந்து என்ன செய்வாங்க? தாங்க தாங்க தாங்கன்னு கரெக்டா பண்ணுவாங்க. அதுதான் சொல்றேன். நான் செய்ய வேண்டாம். தனிப்பட்ட கோபதாவும் ஜியோடையோ ஏஜியோடய தனிப்பட்ட கோபதாம் கிடையாது. மக்களுடைய பேச்சு மக்கள் பாவம் தானே ரோட்டுக்கு எங்களை எழுப்பி ஆக்குறாங்க. நாங்க இங்க டிசிசிக்கு வாரோம். அப்ப நாங்க வர வேண்டிய தேவையில்லையே. அப்ப இந்த மாதிரியான அரசாங்கம் என்ன ப்ராஜெக்ட் தான் அனுப்புறாங்க. அப்ப இதுக்கு ஒரு அதிகாரம் இருக்குதானே. இந்த மாதிரியான விஷயத்தை இங்க கொண்டு வந்தீங்களா இருந்தா நாங்க அதெல்லாம் உங்களுக்கு அவங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. நிச்சயமா சார். நாங்கள் யாருமே விரும்பி கொடுப்பதும் இல்லை. இது தொடர்பில் பல்வேறுபட்ட நெருக்கடிகளை நாங்கள் எதிர்நோக்கிறோம். நான் பணிவாமன்ற கேட்டுக்கொள்றோம். இந்த உயர்த்திய சபையில இவ்வாறான ப்ராஜெக்டுகளுக்கு அளவீடு செய்வதற்கோ அல்லது வேற இதுக்கு கொடுக்க வேண்டாம் என்று மீட்டிங் மினிட்ஸ்ல போடுங்க. நிச்சயமாக நாங்கள் எல்லாத்தையும் அதையும் எதையும் இதனை செய்வதில்லை என்பதை நான் தெளிவாக சொல்லிட்டேன். මංගියන්නේ මොනවද මේකයි මේ වගේ දේවල් එනකොට ඕන ප්‍රොජෙක්ට් එකකට අපි විරුද්ධ නැහැ. නමුත් රටටයි ප්‍රදේශයටයි ජනතාවටයි ප්‍රයෝජන වන ප්‍රොජෙක්ට් වලට අපි කැමතියි. ඒ වගේම ජනතාවටයි ප්‍රදේශයට හානියක් එන්නේ නැතුව කරන ඕන දෙයකට අපි සූදානම්. නමුත් නිලධාරිවරුත් එක්ක රහස්‍ය දේවල් කතා කරලා නෝ ඔබ්ජෙක්ටිව් දීලා භාගයට වැඩ යන්න දීලා මග නතර කරන්න බෑ මගේ. ඒ වගේ මොනවද අලුත් ප්‍රොජෙක්ට් එනකොට කොළඹ ඉන්න නිලධාරිවරු ආයතන එහෙම නැත්නම් දෙපාර්තමේන්තුව ලියුමක් එවනවා මෙයාට මේක කරන්න ඒක කරන්න. කරාට යාලා දන්නේ නැහැ මෙතන තියෙන தත්ත්වය. එහෙම එනකොට ඒක මෙතන දිශාවතුම මොනවද කරන්න ඕන මේ සභාවට ඉදිරිපත් කරන්න ඕන. ඒගොල්ලෝ අපිට පුළුවන් සාකච්ඡා කරලා මේක අද ප්‍රශ්නයක් නැත්තම් ඒක යන්න දෙමු කියලා ස්මූත්ලි ආයි ඔක්කොම. නැත්නම් මේගොල්ලෝ අරව මගන පඩාරගෙන ඊට පස්සේ මෙතනට දාපුවාම නැත්නම් ඔක්කොම කම්ප්ලීට් කරලා ඊට පස්සේ මෙතන ආවම අපි නතර කරාම යාලා උසාවියට යනවා. උසාවියට ගියාම ප්‍රශ්නයක් ඒකයි මම කියන්නේ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.